ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வராததுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தேதி 7, நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இதுவரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வரல. இந்தியாவில் இது வரைக்கும் எந்த திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி கடைசி நாள் வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் இருந்ததே கிடையாது. இத்தனைக்கும் அவங்க டிசம்பர் 22ஆம் தேதியே இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபைடுன்னு வாய்மொழியா சொல்லிட்டாங்க. ஆனாலும் சர்டிஃபிகேட் இன்னும் கையில கொடுக்காம வச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஹியரிங் இருக்கு. இதுக்கு காரணம் ஏன் எம்ஜிஆர் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பயோ அனௌன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதி ஜனவரி 7, நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலை. கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. நேற்று கூட நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க, ஏன் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுவோம், 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதா, தை பிறந்தால் வழி பிறக்கும், அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி இந்த திரைப்படத்தை சென்சார் போர்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி அந்த ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு இதுக்கு யூஏ சர்டிஃபைடு அப்படின்னு வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 15 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்காம ஹோல்டில் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆச்சரியக்குறிகள்லாம் இதுக்கு காரணம் நம்ம அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு பாடம் எடுத்து கஷ்டப்பட்டு புரிய வச்சதுக்கப்புறம், அதாவது ஆச்சரியக்குறிகளா, இந்த சென்சார் போர்டுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு டக்குன்னு டெல்லிக்கு போயிட்டாங்க. எல்லா ஆச்சரியக்குறிகளும் டெல்லிக்கு போய் இதுக்கு காரணம் கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சில பேர் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சில ஆச்சரியக்குறிகள் அங்கே கிளம்பி என்ன பண்ணாங்க, இது அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கள்ள உறவுல இந்த சேர்ந்து ஒரு கள்ள கூட்டணி வச்சு அவங்க தான் இந்த திரைப்படத்தை வெளியில வராம தடுக்கிறாங்க அப்படின்னு. அதாவது அந்த ஆச்சரியக்குறிகள் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்குற அத்தனை பேரும் டிவிகேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு அது அவங்களோட நம்பிக்கை, அது உள்ளார நம்ம போக வேணாம். இப்போ இந்த படம் எதனால சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம ஹோல்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் பார்ப்போம். 1965 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம் வருது. அது பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதில் நானா நீட்டால் பாட்டெல்லாம் கூட இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட தலைப்புலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ பாருங்க, ஞாபகம் இருக்கா? போன வருஷம் 2025 ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் இது. அதில் அவர் எப்படி நிற்கிறாரு, அதே எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் நானா நீட்டால் பாட்டில் எப்படி நிற்பாரோ அதே மாதிரி நிற்கிறார். இப்போது இந்த ஜனநாயகன் படத்தில் எங்கள் வீட்டு பிள்ளையிலேருந்து அந்த நானா காட்சிகள் மற்றும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான விஜயவாகினி ஸ்டுடியோஸ்கிட்ட போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அதுக்கு காப்பிரைட்டு இதெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளார நம்ம போவேனா. அவங்கள்ட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு சென்சார் போர்ட்டை கொடுத்தா சென்சார் போர்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சென்சார் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துருவாங்க. சென்சார் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்லாம் ரெடியாக இருக்குது, கையில் மட்டும் தான் கொடுக்கல. கையில் கொடுத்தா மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும். அது அவங்க கொடுக்காம வச்சுக்கிறதுக்கான ஒரே காரணம் இந்த என்ஓசி வாங்காமல் இருக்கிறது மட்டும்தான். எங்கே இது முன்னாடியே வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அதனால் அதிமுகலேருந்து அதனால பிரச்சனைகள் வருமோ, எதிர்ப்பு வருமோ, எதனால் நீங்கள் எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறீங்கன்ற எதிர்ப்பு வருமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் இதை அவங்க மிகவும் ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. கோர்ட்டில் கூட அவங்க சொன்னதை கூட ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. பட் அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் கோர்ட்டில் போய் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிறது 2 நாள், 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள். இதுக்குள்ளார அவங்க விஜயவாகினி ஸ்டுடியோஸ்லேருந்து என்ஓசி வாங்கி கோர்ட்டில் போய் சமர்ப்பித்து அல்லது சென்சார் போர்டில் போய் சமர்ப்பித்து சென்சார் போர்டிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினால் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.